இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். சுடு களிமண் சிற்பக்கலை அப்படின்னா என்ன? இந்த களிமண் சிற்பக்கலையை நம்ம ஏன் கற்றுக்கணும்? இதை எங்கே கற்றுக்கலாம்? இந்த கலை இன்றளவில் எப்படி இருக்குது? இதை பற்றின ஒரு முழு விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சந்தோஷ் தீபன். வெல்கம் டு சிவகங்கை சிற்பி. முதல்ல சுடுமண் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அந்த பேர்லயே அதுக்குள்ள அர்த்தம் இருக்கு. மண்ணை சுடணும். எப்படி சுடலாம்? ஒரு சிலையாவோ ஒரு உருவமாவோ செஞ்சு அதை தகுந்த பக்குவத்துல அதை உலர்த்தி அதன் பிறகு சூளையில இட்டு அதை சுடுவோம். இதனால அந்த மண் பார்த்தீங்கன்னா அழியாத ஒரு உருவத்துக்கு வருது. இதைத்தான் நம்ம சுடுமண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலை நேத்தோ இன்னைக்கோ வந்த கலை கிடையாது. நம்ம தமிழர்கள் உருவான காலத்துல இருந்தே இந்த கலை தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த கலையை இன்றளவும் உங்கள் வீடுகள்லையோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க கண்டிப்பா அதை பார்த்துருப்பீங்க. சரி, சிற்பம் எப்படி உருவாகுது? முதல்ல ஒரு தரமான மண்ணை தயார் பண்ணணும். தரமான மண் எங்கே போகிறதுனா உங்களுடைய பக்கத்திலே நிறைய இடத்துல கிடைக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த தரமான மண்ணை எடுத்து நல்லா உலர்த்தி அதை பொடி பண்ணி அதன் பிறகு அதை சரியான பக்குவத்தில் ஈரமாக்கி அதை மிதித்து பதப்படுத்தி நம்ம பார்த்தீங்கன்னா சிலை செய்கிறதுக்கு உகந்த மண்ணை மாற்றி அதுக்கப்புறம் நம்ம அந்த சிலையை தயார் பண்ணணும். இப்படி சிலையை தயார் பண்ணால் மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் விரிசல்லாமே உண்டாகும். அந்த விரிசல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் நிழல்லையே உலர்த்தணும். இந்த விஷயங்கள் எல்லாமே அடிப்படையிலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம தொடர்பு கொண்டிருக்கோம். ஏன் சுடுமண் சிற்பங்கள்? சுடுமண் சிற்பங்கள் பொதுவாகவே இயற்கைக்கு ரொம்பவே நல்லது. ஒரு கலைஞருடைய முழு கலைத்திறனையும் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு காட்டுறதுன்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதனால தான் கைவினை பொருள்களுக்கு எப்பவுமே ஒரு தனித்துவமான மதிப்பு உண்டு. சரி, இந்த கலையை யார் வேணாலும் கற்றுக்கலாமா? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக கற்றுக்க முடியும். எனக்கு வரைய தெரியாதுங்க, ஆனால் இதை கற்றுக்கலாமா? வரைகிறதுன்றது இதுக்கு அவசியமே கிடையாது. உண்மையிலே உங்களுக்கு முழு மனசோட ஆர்வம் இருந்தால் இதை கற்றுக்க முடியும். இந்த கலையை தொழிலாக மாற்ற முடியுமா? தாராளமாக பண்ண முடியும். நம்ம அதை தான் தொழிலாக பண்ணிட்டு இருக்கோம். நம்மளை மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தணுன்றத ஒரே நோக்கத்தில் தான் இந்த சிற்பக்கலை பயிற்சி வகுப்பை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். என்னோட பயிற்சியில் நான் என்னென்னலாம் சொல்ல போகிறேன் அப்படின்றத ஒரு சின்ன டெமோவை பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இதோடைய அடிப்படை அறிவு ஏன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஒரு தொழிலில் இறங்க போகிறோம், ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம்னா அதை பற்றின அடிப்படை விஷயங்கள் தான் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த மண்ணை எப்படி தயார் பண்ணுறது, மண்ணை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எப்படி உருவங்கள் செய்கிறது, அதாவது அடிப்படையிலேருந்து பெரிய லெவலில் வரைக்கும் உருவங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துருவோம். பக்குவமான முறையில் இதை எப்படி உலர்த்துறது, முக்கியமான விஷயம் இதை எப்படி சூளை செய்கிறது, அடுத்தது சந்தைப்படுத்துதல். நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு வீட்டிலே வச்சுருந்தோம்னா அதில் எந்த ஒரு லாபமும் கிடையாது. அதை வெளியில் கொண்டு போய் வியாபார நோக்கத்தில் வியாபாரம் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வகுப்பில் சொல்லி கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ அதுக்கு ஒரு அடிப்படையாக தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.